என் தங்கப்பிள்ளையே, தித்திப்பான திங்கள் கிழமையின் அதிகாலையில் என் குழந்தைக்கு வெற்றி செய்தியினை நீ எதிர்பார்த்த நேரத்தில் அம்மா கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வெற்றி என்பதனை உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்க வேண்டிய கடமையில் உன் அம்மா நான் என்றுமே இருக்கின்றேன் அல்லவா? அந்த கடமையை இன்று சரியாக செய்வதற்காக உன் தாயானவள் உன்னை தேடி வந்து விட்டேன். என் பிள்ளை, வாரத்தின் தொடக்க நாளான இன்று உன் மனதிற்குள் தெளிவான எண்ணங்களோடு தொடங்க வேண்டும். இன்றைய நாள் உனக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ தொடங்க வேண்டும். என் பிள்ளையே, எதையும் எதிர்கொள்வேன் என்கின்ற மனநிலை மட்டும்தான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கும். அந்த நம்பிக்கையை நீ இழந்து விடாதே. எப்பொழுதும் உன்னால் எதையும் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நல்ல எண்ணத்தோடு நீ இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டு உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கென்ற ஒரு தனித்துவம் எப்பொழுதும் இருக்க வேண்டும். அவனை பார்த்து செய்தேன், இவனை பார்த்து செய்தேன் என்றில்லாமல் நீ எப்பொழுதுமே தனித்துவமாக மற்றவர்கள் முன்னிலையில் விளங்க வேண்டும். என் பிள்ளையை, ஆசைப்படுவதை எல்லாம் அடைய நினைக்காமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுக்க வல்லது என்பதனை புரிந்து கொண்டு அதை பெறுவதற்கு சரியான மனநிலையோடு இருந்து விட்டாலே போதும். அது தானாகவே உன் கைகளில் வந்து சேர்ந்துவிடும். என் பிள்ளையே, இது சித்திரை மாதத்தினுடைய 2வது திங்கள் கிழமை. இன்று கள்ளழகரினுடைய எதிர் சேவை, அதாவது மதுரையில் வைகை ஆற்றில் இறங்குவதற்காக கள்ளழகர் வைகை ஆற்றை வந்தடைந்து விட்டார். அங்கே அவருக்கான எதிர் சேவையானது இன்று நடக்கும். நாளை சித்ரா பௌர்ணமியில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். என் தங்கமே, இன்றைய நாள் உனக்கு அதிசக்தி வாய்ந்த அற்புத நாளாக கிடைத்திருக்கின்றதல்லவா? இன்று இனிய நாளாக அமைக்க வேண்டியது உன்னுடைய மிக பெரிய பொறுப்பு. உயரங்களை அடைய முடிவெடுத்து விட்டால் சுமைகளை விட்டு விடுவதற்கு நீ தயாராகிவிட வேண்டும். என் தங்கமே, பகைவன் படுக்கையில் இருக்கும் பொழுது விசாரிப்பதும், எதிரியானவன் இல்லம் வரும் பொழுது உபசரிப்பதும் உயர்ந்த பண்பாடு என்பதனை அம்மா உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன். இதற்கான சோதனை ஒன்று இன்று உனக்கு நடக்க வாய்ப்பிருக்கின்றது. உன்னுடைய நீண்ட நாள் பகைவன் ஒருவன் உன் இல்லம் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி வந்தால் அவர்களின் கருத்துக்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுப்பது வேறு. ஆனால் ஒரு பொழுதும் அவர்களை அவமரியாதை செய்து விடாதே. என் பிள்ளையே, அதுபோல உன்னுடைய எதிரியானவன் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும், உனக்கு அத்தனை விஷயங்களையும் செய்து உன் வாழ்க்கையில் பல கெட்ட நிகழ்வுகளை நடத்தினாலும், என் தங்கமே, அவர்கள் உன்னை தேடி வந்து விட்டார்கள் என்றால் நீ அவர்களை அவமதிக்காதே. நீ அவர்கள் மீது காட்டுகின்ற அன்பு அவர்களுக்கு பல பாடங்களை கற்றுக் கொடுக்கும். அவர்கள் செய்த தவறை அவர்களுக்கு உணர்த்தி காட்டும். நம்பிக்கை என்பது புயல் காற்றில் துவண்டு விழும் மெல்லிய மலர் கிடையாது. அசையாமல் நிலையாக நிற்கக்கூடிய இமயமலை போன்றது. என் தங்கமே, உனக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்பதற்காக அவர்களினுடைய தவறுகளை சுட்டி காட்டாமல் இருந்து விடாதே. நல்லவர்கள் உனக்கு வாழ்க்கையில் வேண்டும் என்றால் அவர்களின் தவறுகளை எப்பொழுதும் சுட்டி காட்ட வேண்டும். இல்லை என்றால் நாளை இந்த செயலே உனக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதனை மறந்து விடாதே. அதே நேரத்தில்
பிடிக்காதவர்கள் என்பதற்காக அவர்கள் செய்கின்ற நல்ல விஷயங்களை கூட நீ தவறாக பரப்பிவிடாதே. சாதிக்க முடியாததை கூட உன்னால் சாதிக்க முடியும். தன்னம்பிக்கை என்கின்ற மனோசக்தி உன்னிடத்தில் இருந்து விட்டது என்றால், என் பிள்ளையை, மூங்கில் மரமானது புயல், மழை, காற்று, சூறாவளி என எல்லாவற்றிற்குமே வளைந்து கொடுக்குமே தவிர ஒரு நாளும் அது ஒடிந்து விடுவது கிடையாது. மனிதனாகிய நீயும் அந்த மூங்கில் மரம் போன்று பிரச்சனைகளுக்கு தலை சாய்க்க வேண்டுமே தவிர ஒரு சிறு பிரச்சனைக்கு உடனே தலை சிலிர்ந்து நீ கீழே விழுந்து விடக்கூடாது. இன்று நீ பேச நினைக்கும் கருத்துக்களை சிலர் உனக்கு என்ன தெரியும் என்று நிச்சயமாக உன்னை பேச விடாமல் தடுக்கத்தான் செய்வார்கள். அதற்காக நீ வருந்தாதே. இந்த காலத்தினுடைய வட்டத்தை நம்பு. அது ஒரு நாள் நிச்சயமாக அந்த நாளை உருவாக்கி கொண்டு வந்து உன்னுடைய கருத்துக்கள் மட்டுமே கை ஓங்கி நிற்கின்ற நிலையை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையை, வாரத்தின் தொடக்க நாளான இன்று நீ முதலில் மனதிற்குள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உனக்கான இலக்கு என்னவென்பதனை நீ நிர்ணயம் செய்ய வேண்டும். அந்த இலக்கை நோக்கி உனக்கான பயணத்தை நீ தொடங்க வேண்டும். பயணத்தின் போது எப்பொழுதும் வேகம் இருக்க வேண்டும். வேகத்தோடு நல்ல விவேகமும் சேர்ந்து இருக்க வேண்டும். தடைகள் எத்தனை வந்தாலும் அதனை எல்லாம் தாண்டி சென்று கொண்டே இரு. என் பிள்ளையே, பிழைகள் பல வரும். அதையெல்லாம் திருத்தி கொள்ள வேண்டும். தோல்விகள் நிச்சயமாக கண் முன்னே நிகழும். அந்த தோல்வி எதனால் நடந்தது என்பதனை நீ அங்கிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டதை எப்பொழுதுமே வாழ்க்கையில் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நினைவில் கொண்ட விஷயங்களை எப்பொழுதும் பயிற்சி செய்ய பழக வேண்டும். உன்னோடு பயிற்சியானது நல்ல முயற்சியோடு சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் உனக்கான இலக்கை நீ எளிதாக தொட்டு விடுவாய். ஒரு வெற்றியின் அளவு என்பது அதன் உயரத்தை பார்த்து அளவிடப்படுவது அல்ல, எவ்வளவு தடைகளை தாண்டி வெற்றி பெறுகிறோம் என்பதில்தான் இருக்கின்றது. இதை புரிந்து கொண்டாலே உனக்கு வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் இல்லாமல் போய்விடும். என் பிள்ளையை, நல்லவனாய் இருப்பது நல்லது. ஆனால் அதற்காக நல்லது கெட்டது கூட தெரியாத நல்லவனாக இருந்தால் அது உனக்கு ஆபத்து என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். எல்லாவற்றினுடைய உண்மை நிலையும் புரிந்து கொண்டு சுற்றி நடப்பது என்னவென்று தெரிந்து கொண்டு என் பிள்ளை, நீ நல்லபடியாக வாழ வேண்டும். வாழ்க்கை என்பது என்ன தெரியுமா? வாழ வேண்டுமா என்று சில நேரமும் வாழ்ந்தே ஆக வேண்டும் என்று பல நேரமும் உன்னை தூண்டிக் கொண்டிருப்பது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் ஒரு உயிரை நீ நேசிப்பது நிஜம் என்றால் அந்த உயிரை பறவை போல பறக்க விடு. அது உன்னை நேசிப்பது உண்மை என்றால் நிச்சயமாக அது மீண்டும் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் நீ இது நாள் வரையிலும் கடந்து வந்த பல நல்ல விஷயங்களை சில நிமிடங்கள் நினைத்து பார். உனக்கு இன்று ஏதேனும் கஷ்டங்கள் வருவதாக இருந்தால் கூட அந்த மனநிலையில் இவையெல்லாம் மாறிவிடும். என் குழந்தையே, வாழ்க்கையில் சாதனை படைத்தேன் என்று சொல்வதை விட யாரையும் வேதனைப்படுத்தவில்லை என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல். என் பிள்ளைக்கு அடுத்தவர்களின் மனதை ஒரு பொழுதும் நோகடிக்க தெரியாது. அடுத்தவர் தன்னுடைய மனதை நோகடித்தாலும் அதை கண்டும் காணாமல் விட்டு செல்கின்ற மனது. உன்னுடைய குணம் இதுதான் என்றால் அது தெய்வம் பார்த்து கொள்ளும் என்று என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன்னுடைய எல்லா செயல்களையுமே நீ சரியாக செய்து கொண்டிருந்தாலே போதும். மற்றவையெல்லாம் தானாகவே நடந்தேறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள்
எப்பொழுதும் உண்டு.